வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது. எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்லு பிடுங்கிட்டேன் தெரியாமல். பல்லு பிடுங்கி தெரியாமல் கொய்யாக்காய் சாப்பிட்டேன். தெரியாமல் மயில் நினச்சிட்டேன். தெரியாமல் ஜூஸு கொடுத்துட்டாங்க ஒய்ஃபு. ஜூஸு குடின்னு சொன்னாங்க. அப்பயே நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். விஷலாம் கலக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளலாம் அந்த விஷம், அது கலந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பல்லு பிடுங்கி கொய்யாக்காய் சாப்பிட்டு மயில் நெஞ்சதுக்கு அப்புறமா ஜூஸ் குச்சி உள்ளே அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டா உள்ளே தள்ளும் இல்லையா, ஒரு நாக்கு உள்நாக்கு பக்கத்தில் சைடில் ஒரு பீஸ் வரும். அது நிறைய டாக்டருங்களுக்கு தான் தெரியும். அது பற்றி ஒரு பக்கம் வீங்கி போச்சு. வீங்கி பாதி வாயை மூடிச்சு. மூணுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துக்கிறேன். அதனால் யாருன்னா பல்லு பிடிங்கிங்கன்னா இந்த குளிச்ச பொம்பளை மாதிரி இருக்கணுமா. அதாவது தலை குளிக்கக்கூடாது, ஜூஸ் சாப்பிடக்கூடாது, மயில் நினைக்கக்கூடாது, உஷாராகணும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஜூஸ் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆகி போச்சு. அதனால் நண்பர்களே, பல்லு பிடிக்கிறீங்கன்னா மயில் நினையாதீங்க. குறிப்பாக இந்த ஸ்டுடியோ ஃபீல்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி குடிக்க மாட்டீங்க. மண்டபத்தில் ஒரு தண்ணி, மண்டபத்துக்கே ஒரு தண்ணி, போகிற ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியாக குடிச்சு அதுவாக தொண்டை பிரச்சனையாகுது. அதனால் வரவங்களாம் என்ன பண்ணுங்க, உஷாராக இருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆள் இருக்கீங்களா, ஊர் விட்டு போயிருக்கீங்களா கேட்டுக்கிறீங்க. ஆன் த வே அடுத்தடுத்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாமல் இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோ சந்திக்கலாம். இந்த கெட்டப் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.